ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பிகினர்ஸ்க்கான ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பார்த்துடலாம். பிகினர் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் தான் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து நிறையா போட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் நம்ம எந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த மார்க்கிங்ஸ்லேயே நமக்கு ஸ்டிச்சிங் வரணும். அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் நெக். ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணியிருக்கோமா, அப்போ இங்கேயும் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஈஸியாக வரும். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கேருந்து இந்த ஸ்கொயர் நெக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கொயர்லேயே கொஞ்சம் ஆங்கிள்டு நெக், இது ஆங்கிள்டு நெக் சொல்லுவாங்க. இந்த நெக்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் யூ, தென் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கர்வ்டு நெக் லைன். இந்த கர்வ்டு நெக் லைன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சுனாலே உங்களுக்கு இது வந்து எவ்வளோக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதோ அந்த அளவுக்கு இதுவும் பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ அங்கே ஃபூட்டரை டவுன் பண்ணணும். டவுன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல எப்பயுமே நீடில் வந்து இன்சைடில் தான் இருக்கணும். நீடில் வந்து உள்ளே இறக்கிட்டு தான், கிளாத்துக்குள்ளே இறக்கிட்டு தான் வந்து ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா வந்து த்ரெட் வந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்லோவா ஃபர்ஸ்ட் லாக் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. லாக் ஸ்டிச் வந்து ஒவ்வொரு மிஷின்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் மிஷினில் எந்த மாதிரி இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். நான் வேற கலர் த்ரெட் போட்டிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸ்டிச்சஸ் வந்து விசிபிளாக இருக்குங்கிறதுக்காக வேற கலர் த்ரெட்டில் சொல்லித்தரேன். இப்போ எப்பயுமே எண்ட் பண்ணும்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நம்ம வந்து லாக் ஸ்டிச் பண்ணி தான் எண்ட் பண்ணுவோம், லாக் ஸ்டிச் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது அது தேவையில்லை. ஸோ அதை சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லைன் எங்கே நீங்கள் போட்டிருக்கீங்களோ கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து அதுலேயே ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே, தென் இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ லாக் ஸ்டிச் பண்ணணுன்னா உங்கள் மிஷினில் எப்படி லாக் ஸ்டிச் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி லாக் ஸ்டிச் ஃபஸ்ட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு தென் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணணும். தென் இப்போ என் பண்ணுறோமா, என் பண்ணுற இடத்துலையே நான் வந்து லாக் ஸ்டிச் கொடுக்கணும். என் பண்ணுற இடத்துலையே லாக் ஸ்டிச் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஸ்டிச்சு வந்து பிரிஞ்சு வராமல் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எங்கே என் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் நிறையா ஸ்டிச்சஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். போக போக உங்களோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி, ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அதாவது மிஷின் வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இது இண்டஸ்ட்ரியல் மிஷின்ங்கிறனால இது வைப்ரேட் ஆகாது. பட் நார்மல் மிஷின் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணீங்கன்னா அது வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸ்டிச்சஸ் வந்து எது வரைக்கும் உங்களுக்கு வந்து லைனில் மார்க்கிங்கில் வராமல் தள்ளி போனாலும், எப்போ மார்க்கிங்கில் கரெக்டாக வருதோ அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸோட நீட்னஸ் கிடைக்கும். ஸ்டிச்சஸ்லேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணலன்னா ஸ்டிச்சஸ் வந்து கோணலாக வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் வரணும். இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் நெக் லைன் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஸ்மால் ஸ்கொயர் இருக்குல்ல, இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் அந்த ஸ்ட்ரைட் லைனில் வரணும். வந்துட்டு இந்த டிப்பு வருதுல்ல, இந்த டிப்பு வரும்போது என்ன பண்ணணும்னா கரெக்டாக அதில் நீடில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை இப்படி மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணால் நம்ம இப்போ இந்த லைனில் ஸ்டிச் பண்ண போகிறோம். லைன் ஸ்டிச்சஸ்க்கு தான் இது. அதாவது ஸ்கொயர் நெக் அந்த மாதிரி ஆங்கிள்டு நெக்குக்கு தான் இந்த மாதிரி மெத்தட்.
இப்போ அந்த பாயிண்ட்ல நிறுத்தியிருக்கோமா, இப்போ ஸ்ட்ரைட்டாக வரும். எங்கெங்கே பாயிண்ட் வருதோ அங்கே கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணணும். கிளாத்தை டர்ன் பண்ணாம நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்காது, உங்களுக்கு கர்வ் நெக் மாதிரி ஆயிடும். கரெக்டா ஸ்கொயர் நெக்குக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். இப்ப அடுத்து திரும்ப சொல்றேன் பாருங்க. கரெக்டா இங்க ஸ்டார்ட் பண்றோம், நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் வந்துட்டு கார்னர்ல கரெக்டா கொண்டாந்து நீடில ட்ராப் பண்ணி நிறுத்திடணும். நிறுத்திட்டு இப்படி டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் கார்னர்ல ட்ராப் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நெக் ஷேப்புக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து கிளாத்தை மூவ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து ஸ்கொயர் நெக்கான ஸ்டிச்சிங். ஸ்கொயர் நெக் வந்து இப்படிதான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் வைக்கும் போது எல்லா நேரத்துலையுமே இந்த மாதிரி ஆங்கிள் கரெக்டாக அந்த ட்ராப் பாயிண்ட் வந்து ட்ராப் ஆகி டேர்ன் ஆகி திரும்ப ட்ராப் ஆகி டேர்ன் ஆகணும். அப்போதான் வந்து அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்க. கரெக்டாக அங்கே கொண்டாந்து ட்ரா பண்ணிடணும். இப்படி ட்ரா பண்ணி டர்ன் பண்ணாதான் நமக்கு அந்த ஸ்டிச்சஸோட அந்த நெக்லைனோட ஷேப் கிடைக்கும். நெக்லைனுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது லாக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் நம்ம வந்து இங்கெல்லாம் ஷோல்டர் ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுக்கணும்னு தேவையில்லை. எங்கே வந்து ஸ்டிச்சஸ் ஓப்பனாக இருக்க போதோ அந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் நெக்லைன் இது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னா சேம் மெத்தட் தான். ஸ்கொயர் நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணணுமோ அதே மாதிரி தான். இங்கே நீடில் ட்ராப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த கார்னரில் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி இங்கே வந்து இந்த கார்னரில் ஸ்டாப் பண்ணி கிளாத்தை அந்த நெக்லைனுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து மூவ் பண்ணணும். ட்ரா பண்ணியாச்சு. தென் இங்கிட்ட மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நெக்லைன் வந்து கரெக்டாக அந்த ஷேப்க்கு நம்ம என்ன மாதிரி ஷேப்புக்கு ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு கரெக்டாக வரும் நெக்லைன். நெக்லைன் கட் பண்ணுறதை விட ஸ்டிச் பண்ணுறதுல தான் அதோட ஃபினிஷிங் இருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் இந்த நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து யூ நெக்லைன் ஒரு ரவுண்ட் நெக்லைன். இந்த நெக்லைன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இந்த யூ நெக்லைன் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் அவுட்டர் கர்வ்லேருந்து வாங்க, பெருசுலேருந்து சின்னதுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய கர்வை டேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. பட் இந்த மாதிரி சின்ன கர்வை டேர்ன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே ஆங்கிள் நெக்லைனில் ட்ரா பண்ணோம்ல நீடில், இங்கே வந்து ஸ்ட்ரைட் லைனில் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த கர்வ் வருதுல அந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்லைனே ஒரு மாதிரி பாயிண்டியாக வரும். எப்படி ட்ரா பண்ணலான்னா இப்போ நான் சொல்கிறேன், இது மாதிரியே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளாத்தை ஸ்டாப் பண்ணவே கூடாது எங்கேயும். இந்த மாதிரி தான் இந்த நெக் வந்து ஸ்டிச் பண்ணணும். திரும்ப ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நீடில் எங்கேயுமே ட்ராப் பண்ணி ஸ்டாப் பண்ணாமல் ஸ்லோ மட்டும் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சோட வேகத்தை வேணா ஸ்டிச் பண்ணுற வேகத்தை வேணா கம்மி பண்ணிக்கலாம். பட் வந்து நீடில் வந்து எங்கேயும் ட்ராப் பண்ணக்கூடாது. இப்போ கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமா, ஸ்டார்ட் பண்ணும்போது
உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் எங்கே ட்ரா பண்ணலான்னா இந்த கர்வ் பாயிண்ட் எங்கேயுமே ட்ரா பண்ணக்கூடாது. இந்த கர்வ் இங்கேருந்து இங்கே வருதுல, இங்கே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. பட் இந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கர்வில் மட்டும் எங்கேயுமே நீடில் வந்து ட்ராப் ஆகி நிற்கக்கூடாது. அப்படியே நீங்கள் நீடில் ட்ராப் பண்ணாலும் கிளாத்தை வந்து ட்ராப் பண்ண இடத்துல இருந்து நீங்கள் டர்ன் பண்ணக்கூடாது. இப்போ எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த கர்வ் ஸ்டிச் பண்ணுறோன்னா இப்போ இங்கே நிறுத்தி இப்படி துணியை திருப்பக்கூடாது. இங்கே ட்ராப் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படியே ஸ்டிச் வேணா பண்ணலாம். ஓகேவா? இப்போ நிறுத்தி இப்படி திருப்பினீங்கன்னா உங்களோட ஆங்கிளே மாறிடும். இப்படி திருப்பும் போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா டேர்ன் ஆகாம இந்த இடம் வந்து பாயிண்டியா வரும். ஸோ வந்து எங்கேயுமே ட்ரா பண்ண வேண்டிய இடம் இந்த ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சஸ் இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். மற்ற எந்த இடத்துலையுமே ட்ரா பண்ணாம ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். அப்படியே ட்ரா பண்ற மாதிரி உங்களுக்கு வந்தாலும் நீடில் ட்ரா பண்ணி கிளாத்தை டேர்ன் பண்ணக்கூடாது. நீடில் ட்ரா பண்ணதை அப்படியே ஸ்டிச் பண்ணணும். கிளாத்தை நம்ம இங்கே மூவ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இங்கே மூவ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த நெக்லைன் பார்க்கலாம். இந்த நெக்லைன் எப்படின்னா இதுவும் கம்பைன் ஆன மாதிரி நெக்லைன். இப்போ இங்கேருந்து இந்த கர்வில் கொண்டாந்து இங்கே ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணி கிளாத்தை டர்ன் பண்ணணும். கர்வ்டு நெக்லைனில் ட்ரா பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, பட் இந்த நெக்லைனில் இங்கே நமக்கு பாயிண்டியாக இருக்குல்ல, பாயிண்டியாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம ட்ரா பண்ணணும். நீடில் உள்ள திருப்பி தென் கிளாத்தை வந்து டர்ன் பண்ணணும். இப்போ இந்த நெக்லைன் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட்ல நீடில் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் இப்படி டர்ன் பண்ணணும். இப்படி டர்ன் பண்ணி தென் இந்த கர்வை ஸ்டிச் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு இங்கே இந்த பாயிண்டியான இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கர்வ்டு இருக்குல்ல, இந்த இடம் வந்து உங்களுக்கு பாயிண்டாக ஃபினிஷ் ஆகும். திரும்ப ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே கரெக்டாக இந்த கர்வில் டாப்பில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஸ்ட்ரெச்சில் கொண்டு வந்துடணும். இப்போ இங்கே ஷார்ப்பாக இருக்க இடத்துல ட்ரா பண்ணியாச்சு. தென் கிளாத்தை நமக்கு ஏத்தாப்புல திருப்பிக்கணும். இங்கே இப்போ கர்வ் லைன் வந்து ஸ்டிச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வேரியஸ் கர்வ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இந்த கர்வையும் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்க. ரெண்டு கை வச்சு நம்ம வந்து அதுக்கு கிளாத்துக்கு ஏத்தாப்புல ப்ரெஸ் கொடுக்கணும். அப்போதான் வந்து கிளாத் எந்த இடத்துலையும் மடங்காம நமக்கு ஸ்டிச்சஸ் நீட்டாக வரும். தென் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கிளாத்தையே வந்து கார்னரை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இங்கே டர்ன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃபோல்ட் பண்ணணுமோ அதில் பாதி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ ஃபோல்டிங்க்கு நீங்கள் 1/2 இன்ச் விட்டுருக்கீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சில் 1/4 ஃபோல்ட் பண்ணணும். அகைன் 1/4 ஃபோல்ட் பண்ணணும். எவ்வளோ விட்டுருக்கோமோ, எவ்வளோ வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை டிவைட் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ 1 இன்ச்னா 1/2 இன்ச் அண்ட் 1/2 இன்ச். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச், நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டோட இந்த எண்டில் தான் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் வரணும். இப்போ கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, திரும்ப அகைன் ஃபோல்ட் பண்ணுறீங்க. இப்போ இங்கே ஃபோல்ட் பண்ண வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபோல்ட் பண்ண முடியாது. இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே இப்படி ஃபோல்ட் பண்ணணும்.
தென் இந்த மாதிரி கார்னர் வரும்போது இந்த எட்ஜஸையும் நம்ம கவர் பண்ணணும்ல. ஸோ இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு ஃபோல்டிங்கை அகைன் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணும்போதே இந்த இடத்துல கரெக்டாக அந்த 2 கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலேயும் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த இது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். நமக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் வரும், அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்போ சேம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி சீம் அலவன்ஸ்க்கு ஏத்தாப்புல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நல்ல இந்த ஃபோல்டிங்கில் கார்னரில் தான் ஸ்டிச்சஸ் வரணும். ஸ்டிச்சஸ் வந்து தள்ளி உள்ளே போகக்கூடாது. உள்ளே போனால் தூக்குன மாதிரி ஆகிடும். இப்போ நான் உள்ளே தைச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் அந்த கார்னர் இல்லாமல் உள்ளே தள்ளி தைச்சேன்னா என்ன ஆகுனா ஃபோல்டிங் நீட்டாக இருக்காது. இந்த இப்படி ஃபோல்டிங் வந்து இப்படி எடுத்துக்கும். இப்படி எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஃபோல்டோட கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பிகினர்ஸ்க்கான ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.